உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு மிக்க நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். இஸ்ரேல் நாட்டுக்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்துமாறு மேக்ரோன் உத்தரவிட்டுள்ளார். காசா போரில் இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்துமாறு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் திடீர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார். பாரிஸில் உள்ள கிராண்ட் பலேயில் 19வது பிராங்கோபோன் உச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட வேளையிலேயே மேக்ரோன் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். காசாவில் பயன்படுத்துவதற்காக இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் ஆயுத விநியோகத்தை செய்து வந்தது. இதனையே தற்பொழுது குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் உத்தரவுக்கு அமைய பிரான்ஸ் நிறுத்துகிறது. மேக்ரோன் அவர்களின் இந்த உத்தரவை அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கடும் கோபம் அடைந்திருக்கின்றார். மேக்ரோனை விமர்சித்தும் வருகின்றார். அரசியல் தீர்வுக்கு திரும்புவதற்கே முன்னுரிமை. காசாவில் போரிட ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்துவோம் என்று எமனுவேல் மேக்ரோன் பிரான்ஸ் அண்ட் வானொலியில் அக்டோபர் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கூறியிருக்கிறார். பாரிஸில் நடந்த உச்சி மாநாட்டில் போர் நிறுத்த அழைப்புகள் இருந்த போதிலும் காசாவில் மோதல் தொடர்வது குறித்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தனது கவலையை மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். மேலும் லெபனானுக்கு தரைப்படைகளை அனுப்பும் இஸ்ரேலின் முடிவையும் அவர் விமர்சித்தார். இதேவேளை அவர்களின் ஆதரவுடன் அல்லது இல்லாவிட்டாலும் இஸ்ரேல் வெற்றி பெறும் என்று இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் வெளியிட்ட வீடியோவில் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறியிருக்கிறார். ஆயுத தடைக்கு உத்தரவிட்டது அவமானம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லெபனானில் விரிவாக்கத்தை தவிர்ப்பது ஒரு முன்னுரிமை என்றும் லெபனான் ஒரு புதிய காசாவாக மாற முடியாது என்றும் மேக்ரோன் கூறியுள்ளார். இஸ்ரேலுடன் நிற்காத எந்த நாடும் ஈரானையும் அதன் நட்பு நாடுகளையும் பிராமிகளையும் ஆதரிக்கிறது. ஈரான் தலைமையிலான காட்டுமிராண்டித்தனமான சக்திகளுக்கு எதிராக இஸ்ரேல் போராடி வரும் நிலையில் நாகரிகம் அடைந்த நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலின் பக்கம் உறுதியாக நிற்க வேண்டும் என்றும் நெட்டன்யாகு கூறியுள்ளார். இருப்பினும் குடியரசுத் தலைவர் மேக்ரோன் மற்றும் ஏனைய மேற்கத்திய தலைவர்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடைக்கு அழைப்பு விடுகின்றனர். இது அவர்களின் வெட்கக்கேடான செயல் எனவும் நெட்டன்யாகு விமர்சித்துள்ளார். பிரான்ஸ் இஸ்ரேலின் உறுதியான நண்பன் என்றும் மேக்ரோனின் அலுவலகம் கூறியுள்ளது. நெட்டன்யாகுவின் எதிர்வினை பிரான்சுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நட்பில் இருந்து மிகையாகாது மற்றும் பிரிக்கப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய 2 நாடுகளும் லெபனானில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அதற்கு செவி சாய்க்காது நெட்டன்யாகு தனது போர் நடவடிக்கைகளை நகர்த்தி செல்லும் நிலையிலேயே இஸ்ரேல் மீது இவ்வகையான நடவடிக்கைக்கு பிரான்ஸ் தூண்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு போரில் பிரான்சின் நடவடிக்கை போரை முடிவுக்கு கொண்டுவரும் திருப்பு முனையாக அமையுமா என்ற கேள்வி அரசியல் அவதானிகளால் எழுப்பப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவரின் வழியை பின்பற்றி இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகம் செய்யும் நாடுகள் தமது ஆயுத விநியோகங்களை நிறுத்தி இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க முன்வருவார்களா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. காசாவில் பயன்படுத்தப்படும் இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்துமாறு எமனுவேல் மேக்ரோன் உத்தரவிட்டுள்ளமை உலகில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.
சர்வதேச சமூகம் தன்னிடம் கூறுவதை கேளுங்கள் என்று எமனுவல் மேக்ரோ இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை கேட்டுள்ளார். லெபனான் மக்களை தியாகம் செய்ய முடியாது, லெபனான் ஒரு புதிய காசாவாக மாற முடியாது என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தொடர்ச்சியாக கூறி வருகிறார். லெபனானில் ஈரானிய சார்பு இஸ்லாமிய இயக்கமான ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலிய நடவடிக்கை பற்றியும் மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT Cash and Carry. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT Cash and Carry, லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார் டு நார்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் புகுந்து மேற்கொண்ட தாக்குதலின் ஓராண்டு நிறைவு நாளான அக்டோபர் 7 பிரான்சில் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறவுள்ளன. 2023 ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் நாட்டுக்குள் புகுந்து திடீர் தாக்குதல் மேற்கொண்டனர். இந்த தாக்குதலில் 1205 பேர் வரை கொல்லப்பட்டனர். தாக்குதலின் பொழுது அதிக அளவில் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் நினைவாக பிரான்சின் முக்கிய நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 7 திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டங்கள் பாரிஸ், லியோன், மார்சை, தூலூஸ் போன்ற நகரங்களில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமை அன்று சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து இஸ்ரேல் ஒரு வருடமாக தொடர்ச்சியான பெரும் தாக்குதல்களை காசா மீது மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதலில் காசாவில் 41,000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸ் பலரை பணைய கைதிகளாக வைத்திருந்தது. இதில் பிரெஞ்சுக்காரர்களும் அகப்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் அக்டோபர் 7 நினைவு கூறப்படுவதை அடுத்து நாட்டில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பிரான்சின் உள்துறை அமைச்சர் புரூனோ உருத்தையோ இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையகத்திற்கு பிறப்பித்திருக்கிறார். நாட்டில் பரவலாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள அக்டோபர் 7 ஆர்ப்பாட்டங்களில் அசம்பாவிதங்கள் நிகழாதிருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. காசா இஸ்ரேல் யுத்தம் ஓராண்டாக தொடர்கின்றது. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலை உலுப்பிய ஹமாஸ் தாக்குதல் நினைவு கூறப்படுகிறது. காசாவில் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ள புரோங்கோ இஸ்ரேலியர்களின் உறவினர்களை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அக்டோபர் 7 திங்கட்கிழமை அன்று சந்திக்கின்றார். அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் 1ஆம் ஆண்டு திங்கட்கிழமை நினைவு கூறப்படுகிறது. இதில் 1205 பேர் கொல்லப்பட்டனர். 251 பேர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். காசாவில் இதுவரை 41,000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் போரை ஓய்வுக்கு கொண்டுவர பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதிலும் அது நடைமுறைக்கு சாத்தியமற்ற நிலையாக காணப்படுகின்றது. ஓராண்டாக போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. உயிரிழப்புகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ்.
குறைந்த விலையில் அனைத்து பிரியாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள். கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. மத்திய கிழக்கு போருக்கு எதிரான குரல்கள் பிரான்சில் எதிரொலித்துள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் காசா மற்றும் லெபனானுக்கு ஆதரவாக அணிவகுத்துள்ளனர். 2023 அக்டோபர் 7 நினைவு கூர்ந்து பிரான்சில் சனிக்கிழமை பிற்பகல் பாரிஸ், லியோன், தூலூஸ், ஸ்ட்ராஸ்போர்க் ஆகிய இடங்களில் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அணிவகுத்து சென்றுள்ளனர். பலஸ்தீனிய லெபனான் மக்களுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் நடைபெறும் என அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன. பலஸ்தீனிய மற்றும் லெபனான் மக்களுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அக்டோபர் 5 சனிக்கிழமை தென்னாப்பிரிக்கா கேப்டவுன், பிரித்தானியா லண்டன், பிரான்ஸ் பாரிஸ், பிரான்ஸ் லியோன், ஸ்ட்ராஸ்போர்க் ஆகிய இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியுள்ளனர். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான இரத்த களரி மோதலில் முதலாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் காசா சார்பு பேரணிகளின் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அக்டோபர் 5 சனிக்கிழமை அன்று அணிவகுத்து சென்றுள்ளனர். லெபனானில் குறிப்பாக ஈரானிய சார்பு ஹெஸ்புல்லாவின் கோட்டையான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் புதிய குண்டுவெடிப்புகளை நடத்திய நிலையில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. பாரிஸ் நகரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பலஸ்தீனம் வாழும், பலஸ்தீனம் வெல்லும் என்ற முழக்கங்களுடன் பிளஸ்துலா ரிப்பப்ளிக் முதல் கிளிஷி வரை பேரணி நடைபெற்றுள்ளது. ஊர்வலத்தில் தலைமையில் தீவிர இடதுசாரிகளை காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக லா பிரான்ஸ் இன்சுமிஸ், ஜான் லூக் மெலோன்ஷோ, மனோ ஒப்ரி ஆகியோர் காணப்பட்டனர். லியோனில் 1000 பேர் அணிவகுத்து சென்றனர். தூலூஸில் அதிகாரிகளின் கூற்றுப்படி 300 ஆர்ப்பாட்டக்காரர்கள் அணிவகுத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ட்ராஸ்போர்க்கில் 200 ஆர்ப்பாட்டக்காரர்கள் அணிவகுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் எல்லா இடங்களிலும் பலஸ்தீன கொடிகளை பறக்க விடுங்கள் என்று லா பிரான்ஸ் இன்சுமிஸின் தலைவர் ஜான் லூக் மெலோன்சோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். அக்டோபர் 8 முதல் முடிந்த இடங்களில் பலஸ்தீனிய கொடிகளை பறக்கவிட வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். இந்த வாரம் பாரிஸில் சியோன்ஸ் போ மற்றும் ஓரியண்டல் லாங்குவேஜ் நிறுவனங்களுக்கு முன்பாக பலஸ்தீனிய சார்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன. இதனை அடுத்து பல்கலைக்கழகங்களில் ஒழுங்கை பேணுதல் வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் உயர்கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இது நடுநிலை மற்றும் மத சார்பின்மை கொள்கைகளுக்கு எதிரானது. இது அதிகார துஷ்பிரயோகம் என்று மெலோன்சோ தலைநகரில் ஓர் அரசியல் கூட்டத்தில் கூறியிருக்கிறார். பல்கலைக்கழகம் மத சார்பற்றது என்பதால் காசாவை பற்றி பேசக்கூடாது என்று அமைச்சர் கூறுகிறார். ஆனால் புவிசார் அரசியலை பற்றி பேசுவது மத சார்பின்மை மீதான தாக்குதல் அல்ல என்று மெலோன்சோ விளக்கியுள்ளார். இளம் மாணவர்களை கிளர்ச்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தடையை ஏற்க வேண்டாம் என்று அவர் தொடர்ந்து ஆட்சேபித்திருக்கிறார். பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வயது வந்த குடிமக்களை பற்றி பேசுகிறோம். எனவே அவர்கள் விரும்பியதை செய்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒரு சுதந்திர நாட்டில் இருக்கிறோம். எனவே 8 முதல் பலஸ்தீனிய கொடிகளை எங்களால் முடிந்த இடங்களில் ஏற்றுமாறு நான் பரிந்துரைக்கிறேன் என்று மெலோன்சோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். பலஸ்தீனியர்களின் கொடியுடன் வைக்கக்கூடிய கொடி லெபனானின் கொடி என்றும் ஜான் லூக் மெலோன்ஷோ விளக்கியுள்ளார்.
ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலிய ராணுவத்தின் குண்டுவெடிப்பு 10 நாட்களில் 1000க்கும் மேற்பட்ட இறப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. லெபனான் ராணுவத்திடம் போரிடுவதற்கான எந்த வழியும் இல்லை. அதன் சொந்த எல்லைகளை பாதுகாக்கும் வாய்ப்பும் இல்லை. ஹெஸ்புல்லாவை ஒரு பிரச்சனை என்று சொல்வது மொத்த பாசாங்குத்தனம். ஹெஸ்புல்லா லெபனான் மக்களின் ஓர் அங்கமாகும். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை முடிவு செய்வது நாங்கள் அல்ல என்றும் வலியுறுத்தி இருக்கும் மெலான்ஷன், லெபனான் மக்களுக்கு அதன் பிரதேசத்தில் இறையாண்மைக்கு உரிமை உண்டு. மீண்டும் தனது படைகளை ஊக்குவிக்கும் முன் லெபனான் கொடிகளை வையுங்கள். இதனால் நாம் அவர்களை மறக்கவில்லை என்பதையும் அவர்களை கொலை செய்ய நாங்கள் உடந்தையாக இல்லை என்பதையும் பயமுறுத்தும் அண்டை வீட்டாரின் வன்முறைக்கு அவர்கள் துரதிருஷ்டவசமாக இருப்பதையும் அவர்கள் அறிவார்கள் என்றும் யோன்-லுக் மெலான்ஷன் வலியுறுத்தியுள்ளார். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்